வணக்கம் வியாபார நண்பர்களே. இந்த பதிவு வெங்காயம் வியாபாரம் பண்ணுறோம். சந்தை வியாபாரத்துக்கு தான் சரியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் இருக்காது. எல்லாமே ஒரு 60% மேல ஸ்கின் அவுட்டா தான் இருக்கும். அதில ஒரு 10 20% டேமேஜும் வந்துரும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசம், கர்னூல். நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 350, 400 கிலோமீட்டர் வரும். நம்மளுக்கு அது 400 கிலோமீட்டர் வருது ராணிப்பேட்ல இருந்து. கர்னூலுக்கு போனீங்கன்னா, ஒரு 33 35 இந்த சரக்கு கிடைக்கும். இது வந்து சந்தைக்கு தான் யூஸ் ஆகும். ஒரு 2லேருந்து 3 நாளுக்குள்ள அத நீங்க சேல் பண்ணியாகணும். இல்லைனா நெறைய டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த வெங்காயம் எடுக்கிறதுக்கு யாராச்சும் விருப்பப்பட்டீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், கர்னூல் போனீங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, மாசா கிடைக்காது. ஒரு லோடு கிடைக்காது. ஜாயிண்ட் லோடு வேணா கிடைக்கும். எங்களுக்கு வந்தது. ஆனால் இத நாங்க எடுத்து யூஸ் பண்ணல. வந்த வேலைக்கே கை மாத்திட்டோம். இத வச்சு ஓட்ட முடியாது. நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு ஓட்டுறவங்க கண்டிப்பா இத எடுத்து ஓட்டலாம். சப்ளைன்னு எடுத்துன்னு போனீங்கன்னா, இது ஓட்ட முடியாது. நான் சந்தைக்கு ஓட்டுறேன். கிலோ 2 1/2 கிலோ ரூ. 100 அது மாரி போடலான்னு ஐடியா இருக்குன்னா, நீங்க வேணா போய் எடுத்துட்டு வாங்க. கர்னூலுக்கு போனீங்கன்னா, ஓரளவுக்கு சீப்பா இருக்கு. இப்போ நம்ம ஏரியால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வர சரக்கு ரூ. 43 வருது. மகாராஷ்டிராலேருந்து வர சரக்கு. இது ஒரு 35 36 அந்த அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஸ்பாட்டுக்கே வந்துரும். கொஞ்சம் சரக்கு அப்படி இப்படி தான் இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது? சரக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. லைன் சரக்கு கிடையாது இது. ஸ்கின் அவுட்டு சரக்கு தான். அதில் நிறைய டேமேஜும் வரும். ஒரு 10லேருந்து 15%. இதெல்லாம் ஓகேன்னா, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து சம்பாரிக்கலாம். சந்தைக்கு போடுறவங்க மட்டும் தான் இது யூஸ் ஆகும். மற்றபடி இது வேறு உங்களுக்கு யூஸ் ஆகாது. வெங்காயம் சீப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.